அந்த ரோமான்ஸ் க்ரூம் ஆகுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ம். அக்யூரேஷன் வந்து ஒரு தர அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் டு அதர் பவுலர்ஸ் வந்து அதை பயங்கரமாக காம்ப்ளிமெண்ட் பண்ணுது பவுலிங் யூனிட்டியே. ஸோ நம்ம வந்து இதுக்கப்புறமா கோயிங் ஃபார்வர்ட் அவர் கண்டிப்பாக அடி வாங்குவார், 2 3 மேட்ச் அடி வாங்குவார். சம் மேட்சஸ் சம் பிச்சஸ் மைட் நாட் சூட் இஸ் பவுலிங். அது அப்படி இருந்தாலுமே இட்ஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு பேக்கம். டீம் மேனேஜ்மெண்ட்டாகவும் ம். சொல்கிறேன், நம்ம ஃபேன்ஸாகவுமே சொல்கிறேன், வி நீட் டு ம். பேக்கம். அவரை விட்டோம்னா வந்து எனக்கு தெரிஞ்சு வி வில் நாட் கெட் த பெஸ்ட் அவுட் ஆஃப் நூர் அஹமத். அது ஒன்று நான் பார்த்தேன். அண்ட் ஆல்சோ வந்து எனக்கு ருத்துராஜோட கேப்டன்சி டாக்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வென் டு யூஸ் த பவுலர், வென் நாட் டு யூஸ் த பவுலர், அந்த என்ட்ரி டைம் ஆஃப் ஆமா. பவுலர்ஸ் வந்து அவர் இப்போ ஷார்ட் He learned a பண்ணிருக்காரு lot on நல்லாவே. this. ஆமாம், அவர் நல்லா ஒர்க் பண்ணிருக்காரு அதில். அது நல்லாவே தெரியுது. மேட்ச் நம்ம அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரிஞ்சுனே இருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து எனக்கு ஆமா. ஒன்று ரொம்ப கன்சர்னிங்காக இருந்துச்சு கமல். ரொம்ப கன்சர்னிங்காக எது இருந்துச்சுன்னா, டாஸ் டைமில் வந்து என்ன சேஞ்ச் இருக்குன்னு கேட்டாங்க ருத்துராஜ் கிட்ட. மேட்ச் ஷாட் வெளில வைக்கிறாரு, பிரசாந்த் வீர் உள்ள வராருன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அவர் பாட்டுக்கு. 2 சேஞ்சஸ்ன்னு சொல்லுவாரு, சேஞ்சஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சேஞ்ச் மட்டும் சொல்லிட்டு போயிடுவாரு. ஆ. அதுக்கப்புறமா வந்து அதுக்கு முன்னாடி பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து எரிக் சைமன்ஸ் என்ன சொல்லுவான், ஸ்பென்சர் ஜான்ஸ் வந்து 11ஸ்லேயே ஆட போறான் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறமா வந்து கமெண்ட்ரியில் டாஸ் முடிஞ்ச அப்புறம் கமெண்ட்ரியில் மெயினாக தமிழ் கமெண்ட்ரியில் என்ன சொன்னாங்க, கார்த்தி சர்மா உள்ள வந்துட்டாரு மேத்யூ ஷாட்டுக்கு பதிலா அப்படின்னாங்க. எனக்கு என்ன இந்த தெரிஞ்சுக்கணும்னா, லெஃப்ட் ரைட்ல எப்படி யாரு இந்த ஏமாத்துறான் கால்ஸ்லாம் பாத்தியான்ட்டு. மேக் பண்றா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? இல்ல யார் இல்ல இந்த ஆக்சுவலி கால்ஸ் மேபி மேக் பண்றா? அந்த பேப்பர் கொண்டு வந்து கொடுப்பாங்கல்ல, அப்போ வரும்போது நீங்க சொல்ற மாதிரி கூட வந்து அது யாருன்னா இவருதான். யாரு கோச்சஸ் யாரும் வரல. அந்த டாஸ் போட வரும்போது வந்து பாத்தீங்கன்னா கூட வந்தது வந்து சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் தான் வந்தாங்க. அவங்க கோச்சும் கிடையாது அந்த மாதிரி இல்லை. அவர் நம்ம நிறைய டைம் பார்த்துருக்கோம், இந்த லாஜிஸ்டிக்ஸ் பண்ணுவாங்க, அவர் தான் கூட வந்தாரு. ஸோ அப்படிங்கும் போது எனக்கு அந்த கால் அதான் நீங்க சொல்றேன், கூட வந்தது வந்து எரிக் சிமான்ஸோ இல்ல ஃபிளமிங்கோ வந்திருந்தாங்கன்னா இவங்க சொல்லியிருப்பாங்க அந்த கால் அங்க வரும்போது கூட சேஞ்சஸ் நடந்திருக்கலாம். சொல்றேன் ஜஸ்ட் இது எல்லாமே ஒரு முட்டுல கணக்கில் தான் வரும் நம்ம பேசுறதுமே கூட. பட் சொல்றேன் அந்த மாதிரி நம்ம பேசலாம், ஆனா இது எனக்கு ஒரு என்னமோ பாயிண்ட்டுமே ஸ்டில் கிடையாதுன்னு சொல்ல வரேன். எனக்கு ஒரு ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா அந்த பயம்னா எதுல ம். பயமா இருக்குன்னா, அந்த இல்ல நீங்க 18 சொல்றது பால் உண்மைதான். நானுமே கார்த்திக் என்ன தெரியுமா சர்மா பண்ணேன், கூகுள்ல ஆடாம கிரிக்கெட் ஸ்கோர்னு இருந்திருந்தால் கண்டிப்பா பிரசாந்த் கிட்ட ஆடி பிரசாந்த் வீர் உள்ள இருந்தாலும் ஆடி இருப்பான். ஆமா அப்போ உண்மைதான். இந்த வின் நமக்கு கிடைச்சிருக்காது. டு பி ஹானஸ்ட் அதுதான். கரெக்ட். ஆமா இல்ல இப்ப நீங்க சொல்றதுக்காக நான் ஒரு அண்டர்லைன் வேர்டு ஒன்று சொல்றேன். நீங்க சொல்றது வந்து நம்ம சேனல் எப்படி கன்வே ஆயிடுதுன்னா, பிரசாந்த் வீர் நம்ம ஆடணும்னு சொல்றோம் ப்ரிவியூல, க்ளோஸ் மேட்ச் ரிவியூல ஆடக்கூடாதுன்னு சொல்றோம். ஆனா அது அப்படி கிடையாது. பிரசாந்த் வீர் ஆடணும்னா தூபே பொசிஷன்ல ஆடணும். இல்லன்னா பிரசாந்த் வீர் ஆட வைக்கிறதுக்கு வேற ஏதாவது நம்ம ஒரு சான்ஸ் எடுக்கணும்னா ஐ மீன் ஆஃப்டர் தான் எடுக்கணும். என்ன இல்ல கார்த்திக் சர்மா ஆடுறாருன்னா பிரசாந்த் வீர் ஆடவே வைக்க கூடாது. சோ இதுதான் நம்ம சொல்ல வர பாயிண்ட். மாத்தி மாத்தி ரிவால்வ் ஆகிறது ஆமா. இதுதான். சோ இந்த என்ன நீங்க பாயிண்ட் தான் யார சொல்ல வேணா வரோம். ஆட வைங்க. எனக்கு கவலை கிடையாது. அக்கீல் ஹுசைன வெளில தூக்காதீங்க. அவ்வளவுதான் நான் சொல்ல வரேன். சிம்பிள். அக்கீல் ஹுசைன உள்ள அதேதான். ஆட வச்சு அக்கீல் ஹுசைன உள்ள ஆட வச்சு நீங்க வேற பிரசாந்த் வீர கொண்டு வாங்கோ, கார்த்திக் சர்மா கொண்டு வாங்கோ, வேற யார் இருக்காங்க, அமன் கான் அவனை கூட கொண்டு வாங்கோ, யார ஃபிளெமிங்க கூட கொண்டு வாங்கோ. எனக்கு கவலை கிடையாது. ஆனா அக்கீல் ஹுசைன உள்ள அதெல்லாம் ஆட முடியாது. வைங்கோ. எனக்கு கவலைப்பா. ஆமா. இல்ல இன்னொன்னு ஸ்பென்சர் ஜான்சன் உள்ள கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. நான் வந்து எரிக் சிமன்ஸ் அந்த பிரஸ் மீட்ல சொல்லும் போது ஒரு சின்ன லெஃப்ட் ரைட்ல எப்படி ஏமாத்தணும் பாத்தியா அப்படின்ற மாதிரி மும்பை இந்தியன்ஸ் ஏமாத்துறான். நீ ஏமாத்தவே தேவையில்ல, அவனுக்கு ஏமாத்த ரெடியா தான் அவனே இருக்கானுங்கன்ற ஏமாத்தி மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்டா இவ்வளவு வருஷமா ஒருத்தவங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கான்னு குஜராத் டைட்டன்ஸ்ல இருந்து வந்துட்டு உனக்கு அதெல்லாம் தெரியல. லெஃப்ட் நீ ஹேண்ட்ல போய் போட்டு இப்ப ஏமாத்திடுவாராம். வாடா. இன்னொன்னு லைக் நம்ம எந்த அளவுக்கு கேப்டன்சியை வந்து ருத்ராஜ் அப்ரிஷியேட் பண்றோமோ அதே அளவுக்கு வி ஷுட் அப்ரிஷியேட் அன்ஷுல் கம்போஜ் ஆல்சோ. பிகாஸ் அவனுக்கு சான்ஸ் கிடைச்சது எல்லாமே அவனோட ஐடியல் பொசிஷன்ல அவனுக்கு சான்ஸ் கிடைக்கல. அவனுக்கு கிடைச்சது அவன் ப்ரூவ் பண்ற இடத்துல சில மேட்ச் கொடுத்தாங்க, எல்லா டைமும் கிடைக்கல. நேத்தி கூட 3 ஓவர் தான் கொடுத்தாங்க. அண்ட் ஹீஸ் ஆர் பர்பிள் கேப் ஹோல்டர். அண்ட் ஆல்சோ அவன் பவுலிங்ல வந்து மேட்ச்ல பால் ஸ்விங் ஆச்சுன்னா ஒரு கைண்ட் ஆஃப் பவுலிங் யூஸ் பண்றான். ஸ்விங் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், ஹார்ட் லென்த்ல ஆச்சும் அந்த ஒரு குட் லென்த்ல அடிச்சு அந்த ஹார்ட் லென்த்ல அந்த ஒரு பேட்ஸ்மேனை ரெஸ்ட்ரிக்ட் பண்றான். ஸோ அந்த மாதிரி வந்து ஹி இஸ் டூயிங் இஸ் பிளான் அக்கார்டிங் டு த பிச் அண்ட் அக்கார்டிங் டு த ஃபீல்டர்ஸ் பிளேஸ்மெண்ட். அது வந்து எல்லாராலையும் அப்படி பண்ண முடியாது. பிகாஸ் நமக்கு வந்து ஒரு பால் வந்து ஸ்விங்கா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டெம்ட் ஆகும், ஒரு அவுட் ஸ்விங் போட்டு ஒரு ட்ரை பண்ணலாமான்னு போகும். ஆனா அப்படி பண்ணல. நான் வந்து இதுதான் பண்ண போறேன். அண்ட் என்ன பேட்ஸ்மேனே மிஸ்டேக் பண்ற மாதிரி இருந்தாலும் சரி, நான் அந்த சான்ஸ் எடுக்க மாட்டேன். பிகாஸ் நமக்கு தெரியாது பேட்ஸ்மேன் மிஸ்டேக் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்த பால் நடுவில் பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கிருந்து ரிதம் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி சான்ஸ் எடுக்க மாட்டேங்கிறான். அண்ட் அவன் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா அந்த ஒரு சொல்லுவாங்கல்ல ப்ரோட்டோகால், ஜஸ்ட் ஃபாலோ இட் அப்படின்ற மாதிரி அவன் ப்ராப்பரா ஃபாலோ பண்றான். அண்ட் அங்கதான் வந்து நிறைய பேர் சொல்றாங்க ஹீ இஸ் மெக்ராத்னு சொல்றது காரணம் தான். அவன் வந்து நான் விக்கெட்டுங்கிறது அடுத்து, நான் வந்து அங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்றேங்கிறது இருக்குல்ல, அந்த மைண்ட் செட். அண்ட் ஆல்சோ ஆமா. த கை கிடைக்கிற சான்ஸ் கம்மி, ஆனா ப்ரூவ் பண்றது ஹீ இஸ் எனக்கு ப்ரூவிங் இட். நாட் ஜஸ்ட் ஹீ இஸ் அ குட் பவுலர், ஆச்சு கோ டு பவுலர் நம்ம சொல்றோம். அதை தாண்டி ஹீ இஸ் அ ஸ்ட்ரைக்கிங் பவுலர் ஆல்சோ. பிகாஸ் நான் சொன்னதான் ஒரு இது பிச்சு ஸ்விங் இன்ட்ரெஸ்ட் ஆனா நான் பண்றதில்ல. நம்ம ப்ரிவியூல பேசிட்டு இருக்கும் போதே வந்து கம்போஜ் பத்தி பேசியிருப்போம் ஃபுல்லா. கம்போஜ் பத்தி நான் கேட்டிருப்பேன் உங்ககிட்ட அந்த கேள்வி. அவர் வந்து மும்பைக்கு நல்லா தானே பண்ணியிருந்தாரு வான் கடையில, ஏன் அதை கன்சிடர் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நீங்க சொல்லுவீங்க, இல்ல சிஎஸ்கேக்கு அவன் ஆடினதே கிடையாது, எதுவும் பண்ணதே கிடையாது. மும்பைக்கு வந்து நம்ம மும்பைக்கு பண்ணியிருக்கான், சிஎஸ்கே பண்ணுவானு தெரியாதுன்னு சொல்லுமா. அப்ப நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி, இல்ல அவர் வந்து இப்போ ரொம்ப இம்ப்ரூவ்ட் பவுலரா இருக்காரு. மும்பைல வந்து ராவா இருந்தாரு, இப்போ நல்லா இம்ப்ரூவ் பவுலரா இருக்காருன்னு சொல்லி. இப்போ உங்க வாயாலே நீங்களே சொல்லிட்டீங்க அதை. அவர் எல்லா ஆமா சுச்சுவேஷன்ஸ்லயும் இப்போ அடாப்ட் பண்றாரு. ஸ்விங் வேணுமா ஆமா ஸ்விங் இருக்கி, பேஸ் வேணுமோ பேஸ் இருக்கி, லைன் பேசிருக்கி. தெரியுமா லைன் இருக்கி.
யாக்கர்னுமே யாக்கர் இருக்கி நான் அரௌண்ட் விக்கெட்ல போய் நம்ம வைட் யாக்கர் போட்டு காட்டுவோம், அதுவும் நான் பண்றேன். அரௌண்ட் விக்கெட்ல போய் லெக் காலுக்கு அடியில் அவனுக்கு ஒரு யாக்கர் போடுவோம், அதுவும் நான் பண்றேன். அங்க போய் ஆமா பவுன்சர் போடுவோம், அதுவும் நான் பண்றேன். எல்லாமே நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவுட் அண்ட் எக்ஸாக்ட்லி அவுட் ஒரு கோ டு ஈவன் பவுலரா இப்ப மாறிட்டாரு சிஎஸ்கேக்கு. எக்ஸாக்ட்லி ஆல்சோ நீங்க சொன்னது கூட இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, நான் வந்து சொன்னது என்னன்னா சிஎஸ்கேக்கு ஆடினதுல அந்த எக்ஸ்போஜர் இல்ல, சிஎஸ்கேக்கு வந்து ஆடி எம்ஐக்கு அகைன்ஸ்ட் ஆனது அந்த லாஜிக்ல சொன்னேன். பட் அட் த சேம் டைம் எனக்கு வந்து தட்ஸ் அ கிரேட் திங். ஆமா. அண்ட் ஆல்சோ இது ஆடிங் டு ஒன் மோர் பாயிண்ட், நேத்திக்கு ஸ்கைக்கு கம்போஸ் வச்ச லென்த் இருக்கு, ஒரு ஹார்ட் லென்த். அண்ட் ஆல்சோ அந்த வச்சது வந்து ஸ்கை டான்ஸ் ஆட விட்டான் ரஜினி. லிட்ரலி த வேர்ட் இஸ் டான்ஸ் தான், அந்த மாதிரி இருந்துச்சு. அதே தான் வச்சு சொருவனா ஜெய்ஷா கிளென் மெக்ராத்தன் ஏன்னு சொல்ற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் யா கண்டிப்பா. எனக்கு ருதர்ஃபோர்ட் வந்து ருதர்ஃபோர்ட் அண்ட் ஹர்திக் பாண்டியா 100 எடுத்தது இட்ஸ் லைக் பவர்ஃபுல், சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ருதர்ஃபோர்ட் ருதர்ஃபோர்டு ரொம்ப எடுத்ததால வேற லெவல். கன்சர்னிங்கா இருக்கு. அவர் பாவம் இதுக்கப்புறம் அவர் எப்படி பிளேஸ் ஃபைன் பண்ண போறது. ஏன்னா வில் ஜாக்ஸ் ரிட்டர்ன் ஆயிட்டாரு. வில் ஜாக்ஸ் ரிட்டர்ன் ஆயிட்டதுனால எனக்கு ஆமா தெரிஞ்சு ருதர்ஃபோர்டை வந்து தம்பி இல்ல, நான் பொங்கல் தான் ஆக்சுவலி ருதர்ஃபோர்டுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஹைப் உட்காருங்க. பண்ணிட்டு இருந்தேன். இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் அந்த டீம் வந்து யோசிக்கவே மாட்டாங்க. ருதர்ஃபோர்ட் டிராப் பண்ணிட்டு ஃபில் சால்ட் உள்ள இருக்க யோசிக்கவே மாட்டாங்க. அவங்க டீம் பேட்டிங் காம்பினேஷன் எனக்கு தெரிஞ்சு ரோஹித் சர்மா வந்தாருன்னா கொஞ்சம் ஷார்ட் ஆகும் அந்த டீம் பேட்டிங் காம்பினேஷன். அது வரைக்கும் ஸ்ட்ரகிளிங் எனக்கு தோணுது. ரோஹித் சர்மா வந்தா தான் ஆமா பேலன்ஸே வருது அங்க இந்த இதுல அது ஓப்பனிங் ஒண்ணு. ஸ்லாட்ல. ஆல்சோ அலாங் வித் தட் ரஜினி, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு 2 விஷயம் நான் சொல்றேன். நம்பர் 1, அவங்க வந்து பவர் பிளேல இந்த வருஷத்தோட லோவஸ்ட் பவர் பிளே ஸ்கோர் வந்து 3rd லோவஸ்ட் அவங்க தான். ஓகே, ஒண்ணு நம்மளாண்டயா நம்மளுக்கு அகைன்ஸ்ட் சிஎஸ்கே அதுவும். கிட்டயா? ஆமா, இந்த வருஷத்தோட லோவஸ்ட் பவர் பிளே ஸ்கோர்னா இன்னொரு சன்ரைசர்ஸ் ஸ்டாட் நான் வச்சிருக்காங்க. சொல்றேன். 19 சீசன்ல இதான் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸ் ஆல் அவுட் எடுத்தாங்க. அப்படியா? இது எனக்கு தெரியாது. இதுக்கு அண்ட் ஆல் அவுட் ஆல்சோ எடுத்ததே இந்த கிடையாது. சீசன் அண்ட் ஆல்சோ இந்த சீசனோட லோவஸ்ட் பவர் பிளே ஸ்கோர்ல 3rd லோவஸ்ட்ல வந்து மும்பை இந்தியன்ஸ், அதுவும் அகைன்ஸ்ட் சிஎஸ்கே அண்ட் அப்படிங்கறதும் ஆல்சோ திஸ் ஐ இஸ் மீன் த worst ever defeat ஃபார் மும்பை இந்தியன்ஸ். இதுதான் அவங்க பிக்கெஸ்ட் அகைன்ஸ்ட் டிஃபீட். சிஎஸ்கே. 103 ஓ இந்த ஐபிஎல் இட் செல்ஃப். இதான் அவங்களோட ஓ பிக்கெஸ்ட் ஐபிஎல் டிஃபீட் ஹிஸ்டரியிலே சொல்றீங்க? ஹிஸ்டரியிலேயே. அவங்க இதான் வந்து வாவ் பிக்கெஸ்ட் டிஃபீட் வாவ் 103. அதே மாதிரி இதுதான் சிஎஸ்கேவோட பிக்கெஸ்ட் மார்ஜின் ஆஃப் விக்டரிமே 103. இப்ப இதுக்கு மேல தலைவர் ருத்துவ யாராவது சொல்லட்டும். இதுக்கு பேர் தான் வந்து ரைவல்ரின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆமா ஒரு மேட்ச் வின் பண்ணாலும் எவ்வளவு மாறுது பாருங்க. அதே மாதிரி பிஃபோர் ருத்து இட் வாஸ் 19-12. 19 வந்து மும்பை வின் பண்ணியிருந்தாங்க, 12 நாம வின் பண்ணியிருந்தோம் ஹெட் டு ஹெட். இப்போ வந்து 21-19 ஆஃப்டர் ருத்து. ரொம்ப க்ளோஸா வந்துருச்சுல, ரொம்ப ரொம்ப க்ளோஸா க்ளோஸ் வந்துருச்சு. ஆவா. இது வந்து லிவர்பூல் வர்சஸ் மான்செஸ்டர் யுனைடெட் மாதிரி இருக்கு. லிவர்பூல் வாஸ் லைக் ஏதோ ஒரு ரொம்ப பின்தங்கி இருந்தாங்க. சாரி, மான்செஸ்டர் பின்தங்கி இருந்தாங்க, லிவர்பூல் வந்து எங்கேயோ இருந்தாங்க. அப்புறமா ஆலெக்ஸ் ஃபர்கூசன் உள்ள வந்ததுக்கு அப்புறமா மான்செஸ்டர் அடிச்சு போட்டு வருவாங்க, லிவர்பூல் தாண்டி போயிடுவாங்க. அந்த நிலைமை தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. ஸோ நைஸ். ருத்துராஜுக்கு பின் மும்பை இந்தியன்ஸோட வந்து ஒரு பாதிப்பு என்பது மும்பை தான் மிகப்பெரிய பாதிப்பா இருக்கு. அதே நேரத்தில் நீங்க சொன்ன மாதிரி உண்மைதான். லாஸ்ட் இதுல ப்ரிவியூல சொன்ன மாதிரி பொலாடும் வெளில போனாரு, ருத்து உள்ள வந்தாரு. ஸோ அதுவுமே இருக்கு ஆமா ஃபுல்லா. எக்ஸாக்ட்லி. அண்ட் இன்னொரு திங் வந்து என்னன்னா, நான் வந்து ஒரு பயங்கரமா இருந்தேன். இது மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு டிசாஸ்டர் மேனேஜர் இருப்பார்ல, ஐ மீன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸர் ஒருத்தர் இருப்பார்ல, பும்ரா. 16வது வரல 2 ரன் ஒரு விக்கெட். சரி, இந்த மாதிரி நம்ம டீம்ல ஒருத்தன் போடும்டா, மாசா இருக்கும்னு நினைச்சேன். நினைச்சு முடிக்கல. 7வது ஓவர் கம்போஜ் 1 ரன், அந்த ஓவருக்கே ஒரே ரன் தான். அதுக்கு அடுத்து யார் தெரியுமா? நூர் அகமது 12வது ஓவர் 2 ரன் 2 விக்கெட். அவர் 2 ரன் இவன் 1 அகில் விக்கெட். ஹுசைன் விக்கெட் மேட் ஒன்று போடுவான். அப்படியா? இல்ல விக்கெட் மேட் எதுவுமே ஆமா, இல்ல, ஒரு அகில் ரன் ஹுசைன் போயிடும். விக்கெட் மேட் போடுவான். விக்கெட் இல்ல மேட் லாஸ்ட் பால் போடுவான். ரன் போயிடும். எல்பிட ஐ லாஸ்ட் மீன் ரன் அவன் போயிடுமா? அடிச்சு போக மாட்டாங்க, லெக் பைல ரன் போகாது. நீங்க சொன்ன கரெக்ட் தான், ஓகே. மெய்டன் போகாது. நானும் நினைச்சு ஆசைப்பட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதே 17வது ஓவர் 1 ரன் 1 விக்கெட், ஓவர் ரன் போடுவோம். அதுக்கு முன்னாடி ஓவர்ல 13 ரன் லீக் பண்ணுவாரு. இந்த ஓவர் மேட்ச்ல 1 ரன் மட்டும் ஓடுவார், 1 விக்கெட் எடுப்பாரு. அந்த லீக்லாம் மாதிரி பார்க்கும்போது கிடையாது. செம்மையா இருந்துச்சு. நல்லதான் போட்டிருப்பான். ஆனா அது எப்படி சொல்ற, அந்த 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 நிப் இல்ல அவர்கிட்ட. கரெக்ட் தான். ஆனா அதான் எஸ்டர்டே இஸ் டோட்டலி பவுலிங் மாஸ்டர் கிளாஸ். அண்ட் ஆல்சோ எனக்கு என்ன சொல்றேன்னா, மறுபடியும் சொன்னதே சொல்றேன், என்ன பொறுத்த வரைக்கும் பர்சனலி வென் அ டீம் இஸ் பேட்டிங் குட், அதெல்லாம் வந்து இருக்கட்டும். அதான் சொல்லுவாங்கல்ல, நான் சொல்றது என்ன, இட்ஸ் அ சேயிங். பேட்ஸ்மேன் வின்ஸ் யூ மேட்சஸ், பவுலர் வின்ஸ் யூ ட்ரோஃபிஸ். எக்ஸாக்ட்லி. அந்த ட்ராஃபிஸ் வின் பண்றதுங்கிறது பவுலர்ஸ் வேணும். இது என்ன, அந்த ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் மட்டும் இல்லாம தான் அந்த நம்ம இன்னும் தைரியமா நம்பலாம். எல்லாரும் சொல்லிட்டு இருந்தோம் இந்த 4th பிளேஸ் போறதே வந்து, நானும் தான் சொல்லிட்டு இருந்தேன், 4th பிளேஸ் போறதே வந்து கைண்ட் ஆஃப் ஒரு இதுன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஐ மீன் இட்ஸ் நான் வின்னிங் தான் மட்டும் அப்படின்னு தான் சொன்னோம். நம்பிக்கை நாயகனாக இருந்தேன். அதேதான். நான் அப்படி சொல்லும் போது இப்ப பவுலிங் இந்த மாதிரி ஷைன் பண்ண ஆரம்பிக்கும் போது எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது. யா, திஸ் டீம் கேன் ஃபைட் ஃபார் த கப் ஆல்சோ அப்படின்ட்டு. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் மறுபடியும் சொல்றேன், அது ஒரு தான் கன்சர்ன், பட் ஸ்டில் தே கேன். எப்பவுமே தோனி எப்பவுமே ஒன்று சொல்லுவான். ஃபர்ஸ்ட் டைம் அந்த 2010-11-10ல உள்ள பிளே ஆஃப்ஸ்குள்ள போகும்போது பஞ்சாப் வின் பண்ணிட்டு போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல கேட்பாங்க தோனி கிட்ட, லைக் இந்த மாதிரி எப்படியோ போராடி நீங்க வந்து ஒரு வழியா நீங்க அடிச்சிட்டீங்க. அந்த மேட்ச் அந்த சீசன் ஃபுல்லாக தோனி ஒழுங்கு ஆட மாட்டாரு, ஃபுல் ஃபெயிலியர்ஸ் தான். அது ஒரு மேட்ச் மட்டும் தான் ஆடுவார், அது வந்து தேவையான மேட்ச்ல அவர் ஆட்டு போயிடுவார். அப்போ வந்து கேட்பாங்க, ஒரு வழியா வந்து நீங்க உங்களோட நோக்கம் நல்லா வந்துருச்சு,
இப்போ இதுக்கப்புறம் பிளே ஆஃப் தான் நீங்கள் ட்ரோஃபி வின் பண்ணுறீங்க, அதுதானே போகிறீங்க, மொமெண்டம் அப்படி தான் இப்போ இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க அவர்கிட்ட. அவர் அழகாக சொல்லுவார், பிளே ஆஃப்குள்ளே போகிற வரைக்கும் தான் எங்களோட திறமை எல்லாமே, இந்த டாக்டிக்ஸு, இந்த பிளேஸ்மெண்ட்ஸ், இது எல்லாமே பிளே ஆஃப்குள்ளே போகிற வரைக்கும் தான் ஒர்க் அவுட் ஆகும். பிளே ஆஃப்குள்ளே போனதுக்கப்புறமா இட்ஸ் எ கேம்பிள் அப்படின்னு சொல்லுவார். அன்னைக்கான டே, அன்னைக்கான டைம், அன்னைக்கான உன் பேட்டில் படுறது, இதெல்லாம் தான் டிசைட் பண்ணுவோம் நீ ட்ரோஃபி அடிப்பியா மாட்டியான்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்து ஆமா பிளே சொல்ற ஆஃப் மாதிரி வரதே பிளே வந்து இட்ஸ் எ ஆஃப்ஸோட பிக் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவார். எஸ் ஆடிங் டு பாயிண்ட், பிளே ஆஃப்ஸ்ல இருக்க வென்யூஸுமே கூட ஹோம் வென்யூஸும் கிடையாது, அவே வென்யூஸும் கிடையாது. அது ரெண்டு டீமுமே நியூட்ரல். காமனான வென்யூஸா இருக்கும். ஆமா. எக்ஸாக்ட்லி. ஸோ அப்படிங்கும் போது அண்ட் ஆல்சோ அது வந்து கிடைக்கிறது எல்லாமே ஹோம் லக் வென்யூ எல்லாமே இருந்தாலுமே இருக்கு. வந்து நம்ம சிஎஸ்கே ஒரு சாலிடான எக்ஸாம்பிள். நிறைய வாட்டி நம்ம ஹோம் வென்யூஸும் தோத்துருக்கோம் பிளே ஆஃப்ஸ்ல போயிட்டு. சொல்றேன். ஐ மீன் அது வந்து கிடைச்சதுனா லக். ஹோம் வென்யூஸ் அந்த லாஜிக்ல வச்சுக்கிட்டா கூட மோஸ்ட் ஆஃப் த டைம் கிடைக்காது. நியூட்ரல்ல போயிருக்கும். அந்த வென்யூஸ் வந்து நம்ம எப்படி கிடைக்கும்னு சொல்ல ஆமா முடியாது. அதுவுமே நீங்க சொல்ற மாதிரி ஆமா. த டேஸ் லக் தான். யா ரஜினி, லெட்ஸ் கன்க்ளூட் திஸ். ஐ மீன் மை பிளேயர் ஆஃப் தி மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் இஸ் சஞ்சு சாம்சன். ஐ ஹோப் யுவர்ஸ் ஆஸ் வெல் தி சேம். அண்ட் நம்ம டீமோட கர்ணன் எனக்கு தோணுதுன்னா ஐ வாண்ட் டு கிவ் இட் டு அகில் ஹுசைன். பட் அட் த சேம் டைம் ஆஸ் அ ரெஸ்பெக்ட் ஃபேக்டர் இன்னைக்கு நான் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு விஷயத்த நான் சொல்லணும் ஃபார் முகேஷ் ஸ்டார்க். பிகாஸ் அவங்க அம்மா இறந்துட்டாங்க, மறுநாள் வர்றது, இது அதுவும் ஐபிஎல், இது நேஷனல் டியூட்டி கூட கிடையாது. ஐ மீன் இந்திய டீம் கூட அவர் விளையாடல, ஐபிஎல் டீம்குள்ள இருக்கு. இது வந்து ஜஸ்ட் ஹி வாண்ட் டு ஷோ ஹிஸ் பொட்டன்ஷியல் அண்ட் ரெகக்னைஸ் பண்ணணுங்கிறதுக்காக விளையாடுறது. இந்த ரெகக்னிஷன் வரணுங்கிறதுக்காக நிறைய பேர் நம்ம சொல்லலாம் இல்ல இது ஒரு மார்க்கெட்டிங் கிடைக்கும் அப்படின்றத நம்ம வந்து லேமா சொல்லணும்னா சொல்லலாம், அது தப்பு. பட் சொல்றேன், சொல்லணும்னா சொல்லலாம். ஆனா அப்படி இருந்தாலுமே இந்த மாதிரியான ஒரு விஷயத்த யார் எடுப்பாங்கன்னு கேட்டா யாருமே கிடையாது. ஆனா இவர் எடுத்திருக்காரு. நான் வரேன், என்னோட ரிச்சுவல்ஸை முடிச்சு நான் வரேன். ஈவன் நான் எதுக்காக சொன்னா, நம்ம ரெக்கார்டிங் பண்ணியிருந்தோம். ரெக்கார்டிங் பண்ற அன்னைக்கு அவங்க அம்மா இறந்திருக்காரு. நமக்கு அது தெரியாது பேக்ரவுண்ட் நடக்கிற விஷயங்கள். ஈவன் நான் காலையில் தான் நினைக்கிறேன், மேட்ச் காலையில் தான் நினைக்கிறேன் தெரியும். ஸோ அப்படிங்கும் போது நம்ம அது வரைக்கும் முகேஷ் ஸ்டார்க்கை கலாய்ச்சிட்டு இருந்தோம், வேண்டாம் வரக்கூடாதுன்ட்டு. ஆனா அவர் சும்மா மட்டும் வரல, வந்து நல்லா ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அண்ட் திஸ் கை ப்ரூவ் எவ்ரி ஒன் ராங். ஐ ஆக்சுவலி சாரி ஃபார் ஹிம் அண்ட் ஆல்சோ ஐ அப்ரிஷியேட் ஹிஸ் எஃபர்ட், டெடிகேஷன், வாட் எவர் இட் இஸ் கால்ட் அஸ். அண்ட் ஆல்சோ வந்து எனக்கு இன்னொன்று வந்து ஆட் பண்ணணும்னு நினைச்சது வந்து, அந்த வே சிஎஸ்கே ருத்துராஜ் அவர் அந்த நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாரு. அவர் ஸ்டார்ட் நம்ம ஓரளவுக்காச்சும் அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ஸில் வந்து அவர் கொடுத்த ஸ்டார்ட் வாஸ், அது ஒரு பெரிய ஃபேக்டர் ஃபார் சஞ்சு சாம்சன் டு ஸ்டே ஃபார் த ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ஸ். அது ரெண்டுல நின்று he was waiting on for his chance. ஒன் மோர் திங், கார்த்திக் சர்மா வந்து இப்போ இன்னைக்கு சஞ்சு சாம்சன் இருந்தாரு. மோஸ்ட்லி கார்த்திக் சர்மா பிரவிஸ் வந்து ஆடுவாங்க. பிரவிஸுமே அட்டாக்கிங் மூட்ல இருக்காரு. பிரவிஸ் ஆல்சோ ஹேஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அவரோட எந்த அளவுக்கு கூல் ஹிட்டா வச்சிருக்காரு, எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறாருங்கிறதா ஆப்போசிட்ல இருக்க ஒரு ரூக்கி, கார்த்திக் சர்மா மாதிரி இருக்க ஒரு ரூக்கிக்கு இட் வில் கிவ் ஹிம் a lesson. ஓகே இந்த மாதிரி ஆடணுன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போகும். தட் இஸ் பிரவிஸ்ன்னு சொல்லும் கோயிங் டு போது பி பாயிண்ட் என்ன ஆட் ஆன் பண்ணணும்னா, பிரவிஸ் ஆல்சோ ஹேஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் அவரோட விக்கெட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஃபார் திஸ் டீம் அப்படின்றது அதான் தெரிஞ்சுக்கணும். ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா ஸ்டார்டிங்ல வந்து உங்களுக்கு டாப் த்ரீக்கு வந்து சஞ்சு சாம்சன் விக்கெட் ரொம்ப ரொம்ப க்ரூஷியல். அதே மாதிரி நெக்ஸ்ட் த்ரீக்கு வந்து பிரவிஸோட விக்கெட் ரொம்ப ரொம்ப க்ரூஷியல். அப்புறம் ஆமா பாட்டம் இருக்க த்ரீக்கு வந்து உங்களுக்கு பெருசா ஆள் நமக்கு இல்லை. தோனி வந்தாருன்னா தோனியோட விக்கெட் வில் பி வெரி க்ரூஷியல். ஸோ அது மாதிரி இந்த ஒரு செக்மெண்ட்டுக்குமே ஒருத்தவங்க விக்கெட் ரொம்ப க்ரூஷியலான்றது நம்ம தெரிஞ்சிருது. ஸோ அப்படி இருக்கும்போது ஆமா யூ ஹாவ் டு டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் யூ ஹாவ் டு பெர்ஃபார்ம் ப்ராப்பர்லி. பிரவிஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு he will certainly will எப்படி சொல்றது, he will clear his head and he will have a good knock in next 2 யா matches நான் ஃபீல் பண்றேன். யா அண்ட் ஹை டைம் நெக்ஸ்ட் மேட்ச் தோனி வந்து ஆடணும். கார்த்திக் சர்மா இருக்கட்டும், நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். பட் ஹை டைம் தோனி வந்து ஆடட்டும். தோனி ஆடினாதான் நமக்கு வந்து அந்த சான்ஸ் பிரகாசமா இருக்கு. உள்ள ஆமா போறதுக்கு, பிளே ஆஃப் குள்ள போறதுக்கான சான்ஸ் ரொம்ப பிரகாசமா இருக்கு. இல்ல டீம் வந்து டெஃபினட்டா ஃபார்ம் கலந்துக்கிறேன். அவுட்டா இருக்கும்போது, மெயினா நம்மளோட மேஜர் பிளேயர்ஸ் ஆகிய ருத்துராஜ் அண்ட் தூபே வந்து ஃபார்ம் அவுட்டா இருக்கும்போது, இந்த சின்ன பசங்க மேல இவ்வளவு பெரிய ஒரு ப்ரெஷர் தூக்கி போடும்போது ஐ டோன்ட் நோ வெதர் தட்ஸ் a குட் சாய்ஸ்ன்னு தெரியல. பட் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த டைம் டெஸ்ட் பண்ண முடியும், வேற எப்போ டெஸ்ட் பண்ணுவீங்க நீங்க அப்படின்னு கேட்பாங்க. பட் கொஞ்சம் ஈஸியா சுச்சுவேஷன் கொடுத்தோம்னா அவங்களுக்கும் கொஞ்சம் ஒரு இது வரும், மைண்ட் புரியுது. செட் வரும். நம்ம ஒரு ரன்ஸ் பார்த்தோன்னா ரன்ஸ் கொஞ்சம் போர்டில் பார்ப்போம். நான் பேர் பக்கத்தில் ஒரு 45 ஒரு 50 இருந்துச்சுன்னா வந்து அதுதான் ஒரு பெரிய பெரிய கான்ஃபிடன்ஸ் ஒரு பேட்ஸ்மேனுக்கு. ஆமா உண்மைதான். அதனால வந்து கொஞ்சம் அவங்கள கொஞ்சம் பேம்பர் பண்ணலாம் நம்ம. அப்படி இப்படின்னு ஐயா கொஞ்சம் பேம்பர் பண்ணி கொஞ்சம் கொண்டு வந்தோம்னா, எதிர்காலத்துல வருங்காலத்துல இந்த கான்ஃபிடன்ஸ் வந்து திரும்பி இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆமா எக்ஸாக்ட்லி. ம். ஏன்னா முன்ன ட்ரியோன்னு சொல்லிட்டு இருப்போம், தோனி, ஜடேஜா, ரெய்னானு. அந்த ட்ரியோங்கிறது 4-5 பேரா மாறக்கூட சான்ஸ் இருக்கு இப்படி நீங்க சொல்ற லாஜிக்ல போச்சுன்னா. ஆமா யா 5 பேர் லெட்ஸ் இப்போ க்ளோஸ் திஸ் ரஜினி. எஸ். யா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்க சேனலுக்கு. அதே மாதிரி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு எங்களுக்கு கொலாபரேட் பண்ணி பேசணும்னு ஆசை இருந்ததுன்னா அவரோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் கீழே ஷேர் பண்ணியிருப்பாரு, நேதாஜி ஸ்கட். அங்கே பேர் டிஎம் பண்ணுங்க. கண்டிப்பா எங்க கூட கொலாபரேட் பண்ணுங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் யா பெர்ஸ்பெக்டிவ்ஸ் பீப்புள் தேவைப்படுது. ஏன்னா யா நான் கைஸ், ஒரு அண்ட் யுவர் இது பேசுறேன். டிஎம்ஸ்க்கு கண்டிப்பா ரிப்ளை இருக்கும், கமெண்ட்ஸ்க்கும் ரிப்ளை இருக்கும். ப்ளீஸ் கிவ் யுவர் ஸ்ட்ராங் ஃபீட்பேக்ஸ். அது ஆஸ் ஆஃப் நோ என்கரேஜிங் இருக்கு. அண்ட் பாயிண்ட்ஸ் சொல்றீங்க, அட்ஜஸ்ட் பண்ண சொல்றீங்க. என்கரேஜிங்கா? யா என்கரேஜிங்கா? யா சாரி ஒரு ஃப்ளோல வந்துச்சு. என்கரேஜிங் இருக்கு அண்ட் ஆல்சோ சில ஃபீட்பேக்ஸ் இருக்கு. தப்புன்னு தட்ஸ் ஒண்ணும் ரியலி இல்லை. தேங்க்யூ அண்ட் வி அப்ரிஷியேட் இட். அண்ட் அந்த விஷயங்கள் எல்லாமே நாங்க இன்கார்பரேட் பண்றோம். அண்ட்
ப்ளீஸ் டூ த சேம் கான்ஸ்டன்ட்லி. அது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். அண்ட் ரஜினி, ஒருத்தர் வந்து கான்ஸ்டன்டா வந்து கமெண்ட் பண்றாரு. அந்த மனுஷன் வந்து ஐ மீன் எப்படி சொல்றது, ரொம்ப தேங்க்ஸ் தான் எனக்கு தோணுது. அவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜெய் கணேஷ் பிரபாகர். அவர் பேரு ஜெய் கணேஷ் ஓ, பிரபாகர். கான்ஸ்டன்டா ஃபீட்பேக் கொடுத்துட்டு ஜெய் இருக்காரு. கணேஷ், அண்ட் ரியலி thank you so much நன்றி for ப்ரோ. your support, constantly யா, showing us your support. எஸ், தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ப்ளீஸ் கண்டினியூ பண்ணுங்க, அதை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, யா அவங்களையும் ப்ளீஸ். கண்டிப்பாக சப்போர்ட் தெரிவிக்க பாருங்க. யா, அண்ட் இந்த சப்போர்ட்டுங்கிறது வந்து இந்த மாதிரி ஃபீட்பேக் சொல்றது அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் அது வந்து எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும், ஓகே இதை பண்ணணும், இதை பண்ணணும், எங்க கரெக்ட் பண்ணணுங்கிற விஷயங்கள்லாம் ஒரு இன்புட் இருக்கு நாங்க என்ன பாக்குறத தாண்டி. அண்ட் ஆல்சோ இஃப் யூ வாண்ட் மீன்ஸ் நாட் only ஜெய் கணேஷ் ப்ரோ, யாரும் இருந்தாலுமே சரி டிஎம்ல வந்து பண்ணுங்க இன்ஸ்டாகிராம்ல. ஸோ தட் அவங்களும் உள்ள கொண்டு வரலாம். ஒரு டிஃப்ரெண்ட் டீம் ஃபேன்ஸா இருந்தாலும் சரி, டிஃப்ரெண்ட் டீம் பெர்ஸ்பெக்டிவ் உள்ள கொண்டு வருவோம். பிகாஸ் இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா சிஎஸ்கே சாரி ஆர்சிபி விசஸ் ஜிடி மேட்ச் ப்ரிவியூ நாங்க அப்லோட் பண்ணிருக்கோம். அது நம்பர்ஸ் வச்சு அதிகம் பேசுற மாதிரி பாயிண்ட்ஸ் தான் இருக்கு. நாங்க நம்பர்ஸ் வச்சு பேசும்போது இல்ல இந்த டீமோட மைண்ட் செட் இப்படி இருக்குன்னு அந்த ஃபேன்ஸ் வந்து பேசும்போது தான் தெரியும். ஸோ அந்த லாஜிக்கல் வந்தா இட் வில் பி கிரேட்னு சொல்ல வரேன். அது ஒரு நிறைய டிஃப்ரெண்ட் டைமென்ஷனை கொடுக்கும். தட்ஸ் இட் கைஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் யுவர் தாட்ஸ். புண்ணியமா போவோம் பண்ணீங்கன்னா. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.